பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு என்னென்ன கொடுத்த கேஸவே அந்த பொண்ணு திருப்பி வாங்கிடுச்சு. இதில் ஏதாவது அவங்க பிளான் அது போட்டு வச்சுருக்காங்களா, என்னமே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கவும், அவங்க குமார் வந்து திருந்துட்டோன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு வந்து கேஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ குமார் திருந்திட்டான்னு அவன் நம்புகிறான். அதனால தான் கேஸை ரிட்டன் வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன சம்மந்தி வீட்டு மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லவும், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, குமாரை வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம அவ்வளோ போராடிட்டு இருந்தோம். என் கடைசி நிமிஷம் வரைக்குமே அவன் ஜெயிலுக்கு போயிடுவான் தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். அந்த அரசியும் ஏதாவது சொல்லி குமாரை தூக்கி ஜெயிலில் போட்டு வந்தால் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் அரசு இருந்துட்டு அவன் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் கேஸை ரிட்டன் வாங்கிக்கிறேன்னு அந்த பொண்ணாக தான் சொல்லிச்சு. மற்றபடி வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு, நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா, அவன் செஞ்ச தப்பா உணரட்டும் தான் நானும் நினச்சேன். ஆனால் தண்டனை கிடைக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அரசே இருந்துட்டு, நான் பண்ணது தப்புனா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.